வணக்கம் மக்களே. கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பிட்டு இருந்தேன். அலாரம்லாம் வச்சு கரெக்டாக சீக்கிரமாக தான் ஏந்திச்சேன். ஆனால் எப்படி டைம் ஆணுச்சுன்னே தெரியல, டைம் ஆகிடுச்சி. ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேனோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ வந்து நான் சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு முதல் படியே இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வீட்டில் பாப்பா பார்த்துக்கிட்டு, சமைச்சிக்கிட்டு, தூங்கிக்கிட்டு, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி மட்டுமே இல்லாமல் இருக்கிற ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் நீ புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இந்த வயசில் நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம நல்லா இருக்கிறப்ப தான், நம்ம உடல் நிலைமை ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்கிறப்ப தான், இந்த வயசில் தான் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிறதுக்காக ஓட முடியும், ஓடியார முடியும் இல்லைங்களா? இதை விட்டுட்டு குழந்தைங்கன்னு இருக்கணும் தான். அதுக்குன்னு குழந்தைங்கன்னு அவங்களுக்காகவே வாழவும் கூடாதுல்ல. நம்மளோட பேஷன், நம்மளுக்கு எது பிடிக்கும், நமக்குள்ளே இருக்கிற ஒரு திறமையை வெளியில் கொண்டு வரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு தான் நான் இந்த கிளாஸு ஜாயின் பண்ணேன். எப்படின்னா அப்படியே டக்குன்னு தோணி, இல்லை நான் ஜாயின் பண்ணி போகணும் அப்படின்னு உடனே முடிவெடுத்து உடனே நானும் என் வீட்டுக்காரும் பேசி அந்த மாதிரி சேர்ந்ததெல்லாம் கிடையாது. இது ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயந்தான். அதாவது நம்ம மண்டைக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதை வந்து நம்மக்கிட்ட அது புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைமும். ஸோ இதுக்காக நீ ஏதாவது முயற்சி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும் அது. அந்த மாதிரி இது ரொம்ப நாளாக என் மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்த விஷயந்தான். ஸோ ஃபைனலாக முடிவெடுத்து, எனக்கு என்னென்னா, நான் கொஞ்சம் சோம்பேறி மீன்ஸு கற்றுக்கணுன்னு ஆர்வம், அந்த ஒரு துடிப்பு அதெல்லாம் இருக்கும். அந்த சப்போர்ட்டுக்கான ஆள் தான் இல்லைங்களா? சப்போர்ட்டுக்கான ஆள் அது இல்லாமல் தான் இத்தனை நாளாக விட்டாச்சு. ஸோ இப்போ என் ஹஸ்பண்ட் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு, தைரியம் கொடுக்குறாரு, மோட்டிவேட் பண்ணுறாரு. ஸோ நானும் சந்தோஷமாக நம்பிக்கையாக என்னோட எப்படி சொல்கிறது, எப்படி இப்போ பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி இப்போ உளுந்து படித்து ஃபஸ்ட் மார்க் வாங்கணுன்ட்டு எப்படி படிப்போம், ஸோ அதே மைண்ட் செட்டு தான். எப்படியாவது நல்லா கற்றுக்கணும்னு முழு முயற்சியும் போட்டு நல்லா அதை ஹாய். இன்றைக்கி வந்து வியாழன் வெள்ளி கிளாஸில் நேற்று போயிட்டேன். புக் பண்ணி போனேன். அந்த கதையை நேற்று விசில் சவுண்டு வர பக்கத்து வீட்டிலேருந்து வந்துட்டுருக்கு, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நான் படப்படன்னு கடகடன்னு கதையை சொல்லி முடிச்சிடுறேன். இன்றைக்கி பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஸோ நான் மறக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிச்சிடுறேன். நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதாவது ஓலா புக் பண்ணி நான் ஒரு கிளாஸு போயிட்டுருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட் டே. இன்றைக்கும் அதே மாதிரி தான். காலைல மணி ஆகிடுச்சி, ரொம்ப டைம் 10:30க்கு கிளாஸு. நான் வந்து இங்கே வீட்டை விட்டு கிளம்புறது 10:15 ஆகிடுச்சி. ஸோ புக் பண்ணேன், ஒருத்தவங்க வந்தாங்க. அது என்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுன்னா, புக் பண்ணால் நம்மளுக்கு அவங்களோட நேமு, ஃபோட்டோ, அவங்க வண்டி நம்பரு எல்லாமே காமிக்கும்ல. அதில் வந்து வண்டி நம்பரில் ஒரு வண்டி நம்பர் இருக்கும்ல, அவங்க வந்தவங்க ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்களே, 2 வண்டி நம்பரும் வேறு. ஆனால் ஃபோட்டோ வந்து இமேஜ் வந்து அவர் தான், பார்த்தாலே தெரியுது. ஏன்னா ஃபோட்டோ இருக்கும்ல, அது பார்த்தாலே தெரியுது அவர் தான். ஆனால் வண்டி நம்பர் வேறு. ஸோ நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னங்க வண்டி நம்பர் இதில் வேறு இருக்குது, நீங்கள் வேறு வண்டி எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து, இல்லை மேடம், அது ஸ்கூட்டி, அது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி, இப்போ இந்த வண்டி தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஃபோட்டோ இருக்குமே, அப்புறம் என்ன உங்களுக்கு டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டு ஓடிபி கேட்டார். சொல்லிட்டு ஏறி உக்காந்துட்டு போயிட்டேன். அவர் வந்து கொஞ்சம் எப்படின்னா, ரொம்ப அதிகமாகலாம் பேசலை. நேற்று உள்ளவர் மாதிரிலாம் ரொம்ப அதிகமாகலாம் பேசிக்கல. பாப்பா ரொம்ப கொஞ்சம் எப்படின்னா, பாப்பா வேணால் கொடுங்க, முன்னாடி நான் உட்கார வச்சுக்கிறேன் அந்த மாதிரிலாம் கேட்டார். இல்லை அவங்களுக்கு முன்னாடி உட்காந்துலாம் பழக்கம் இல்லை, ஸ்கூட்டியில் தான் முன்னாடி பிடிச்சிட்டு நிற்பாங்க. ஸோ இதில் பெரிய வண்டியிலலாம் உட்காந்துலாம் பழக்கம் இல்லை, நானே வச்சுக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போக
வண்டி போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நான் தான் வாயே நேற்று வீடியோலாம் பார்த்துருப்பீங்களே. இன்றைக்கி நான் அவர்கிட்ட லொடன்னு பேசிகிட்டே போகிறேன். ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னா, பயந்த சுபாவம் உள்ளவங்க இந்த மாதிரி தான். அவங்களோட பயம் பயம் தெரிஞ்சிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக? நான் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அதனால் நான் தான் சரி ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஓட்டாவை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நேற்று செம்மையாக ஸ்மோக் பண்ணியிருந்தாரு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நான் வந்ததுமே எனக்கு பயங்கரமாக ஸ்மோக் ஸ்மெல் வந்ததும் பிடிச்சி கத்தி விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். நான் 10 வார்த்தை பேசுகிறேன், அவர் வாயிலேருந்து ஒத்த வார்த்தை கூட வரல. அப்புறமேட்டுக்கு என்னடா நம்ம பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே போகிறோம், இவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி இவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் போல் இருக்கு. சில ஆம்பளைங்கெல்லாம் சைலண்ட் கேரக்டராக இருப்பாங்க, பேசவே மாட்டாங்களா, அந்த மாதிரி ஆள் போல் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசிக்கல. போயிட்டு இறக்கி விட்டார், ஜிபே பண்ணேன். தேங்க்யூ மேடம் சொன்னார். ஓகே பை டாட்டா சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ கிளாஸ் இன்றைக்கி செம்மையாக போச்சு, வேறு லெவலாக போச்சு. ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில், அதாவது இன்றைக்கோட கிளாஸ் முடிஞ்சிடுச்சு, இனிமேல் நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே ஃப்ரைடே தான். ஸோ அந்த தேர்ஸ்டே வீடியோ போடுவேங்க. அதில் நான் என்ன கிளாஸ் போயிட்டுருக்கேன் அப்படின்றத நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா நான் கொஞ்ச நாள் கழித்து சொல்லலான்னு தான் ஒரு பிளானு. இவ்வளோ சீக்கிரமாக ஏன் சொல்கிறேன் அப்படி என்னன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேயா? இன்றைக்கி கிளாஸ் செம்மையாக போச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு ரிட்டன் நான் ஒரு ஓலா புக் பண்ணேன். ஒருத்தர் வந்தார், ஹெல்மெட் போடல. நான் இது வரைக்கும் புக் பண்ண பைக்கு பிக்கப் பண்ணவங்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. ஆனால் இவர் ஹெல்மெட் போடல. நான் கேட்டேன், ஏன் ஹெல்மெட் போடல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நான் இருக்கிற ஏரியா பேரை சொல்லி, அங்கே தானே, அதுக்கு எதுக்கு ஹெல்மெட்டு அப்படின்னு என்னையவே பார்த்து கேட்குறாரு. ஒரு மாதிரி துமுறா அந்த மாதிரி கேட்கவும் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஆஹா, நம்ம திமுறா பேசிதான் பழக்கம், இவர் நம்மகிட்டே திமுறா பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி. இல்லை ஹெல்மெட் போடாமல் எப்படிங்க, இல்லை இப்போ உங்களுக்கு ஹெல்மெட் வேணுமா அப்படின்னு என்ன கேட்குறாரு. ஐயோ நான் எனக்கு சொல்லலைங்க, உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கணும் தானே ஹெல்மெட்டு அப்படின்றேன். ஏங்க நானே ஹெல்மெட்லாம் போடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டி ரைடாக கொஞ்சம் தூரம் ரைடெலாம் பக்கத்தில் இருக்கிற ரைடெலாம் சூஸ் பண்ணி போகிறேன். ஸோ நான் ஹெல்மெட்லாம் போடல, நீங்கள் உட்காருங்க ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்ட்டாரு. ஆஹா, இன்னைக்கு முடிஞ்சிச்சுடா சோழி அப்படின்னு நினச்சிட்டு ஓடிபியை சொல்லிவிட்டு ஏறி உக்காந்தேன். அது சரியான லொட வாய் பார்ட்டி, என்னை விட லொட வாயாக இருக்குது அது. சாரி, கொஞ்சம் நான் மரியாதை குறைவாக பேசுகிறேன், என் ஸ்லாங்கில் என் ஃப்ளோவில் பேசிக்கிறேன். யார் மனத்தையும் புண்படுத்தும் நோக்கத்துடன் பேசப்படவில்லை. ஓகேயா? டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். என்ன 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 சொல்லிட்டு இருந்தேன்? என்னது, நீங்கள் நவுந்து உக்காரணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வண்டியை நிறுத்துகிறேன், நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் போகலாம் அப்படின்றாரு. என்னடா அவன் புதுசாக சொல்கிறான். அவன் சொல்கிறதே முதல்ல நான் காதில் வாங்கலை. நீங்கள் அவர் சொல்ல வராரு, அதுக்குள்ளே ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது, நான் கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துருக்கேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு அவர் சொல்கிறது காதில் வாங்காமல் நான் பாட்டுக்கு ஏதாவது வளரிட்டே இருக்கேன். என் வாய் ஆட்டோமேட்டிக்காக வளருதுங்க, நான் பேசலைங்க, அதுவோ பேசுதுங்க. என் வாய், என் பேச்சே என் வாய் கேட்கலைங்க. செம காமெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர், இருங்கங்க ஒரு நிமிஷம் இருங்க, என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து கேளுங்க. பள்ளம் நிறையா இருக்கும் நம்ம போகிற வழியில். ஸோ உங்களுக்கு ஏதாவது இப்படி நான் உட்காரணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா உட்காரணுன்னு தோணுச்சுன்னா வண்டியை கொஞ்சம் ஆட்டாமல் போயிட்டுருக்கும் போதே அப்படி ஆட்டாமல் சொன்னீங்கன்னா நான் நிறுத்துவேன். அப்புறம் நீங்கள் நல்லா உட்காந்துட்டதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா போகலாம், அதை தாங்க சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னார். சரிப்பா சாமி, தெய்வமே நீ முதல்ல வண்டியே எடு தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. மெயின் ரோட்டில் தாங்க போயிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு ஜெர்க்கு. என்னன்னா திடீர்னு ஒரு சந்துக்குள்ளே பூந்துட்டாரு. சந்துக்குள்ளே போந்ததும் எனக்கு மூச்சே நின்றுடுச்சு. இன்னைக்கு சோழி முடிஞ்சிச்சுடா. நான் கேட்குறேன், இருங்க இதுக்குள்ளே எதுக்கு போடுறீங்க, மெயின் ரோட்டில் போங்க. இல்லைங்க இப்படி போய் பிடிச்சிடலாங்க அப்படின்றாரு. இவர் ஸ்லாங்கே அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா ட்ரிங்கர்,
தண்ணி அடிச்சிருக்கிறவங்க பேசுவாங்கள்ல ஒரு மாதிரி ஸ்லாங்கில், அந்த மாதிரி பேசுகிறாரு. வந்ததுலே ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் ஸ்மெல்லாம் எதுவும் வரல. அது சில பேரோட கேரக்டர், ஒரிஜினல் கேரக்டர் ரியலாகவே அவங்க அந்த மாதிரி தான் பேசுவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் அவரோட ரியல் பேசுகிற தோரணை எல்லாமே அந்த மாதிரி தான். இந்த தண்ணி அடித்தவங்க, போதையில் இருக்கிறவங்க இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்தார். அந்த மாதிரி சொன்னதும் எனக்கு கடகடன்னு நடுங்குது கால்லாம். ஐயையோ! என்னடா இது சந்துக்குள்ளே பூர்றானே அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காருக்கு ஃபோன் அடிச்சிட்டேன். வீட்டுக்காருக்கு ஃபோன் அடிக்காமல் இருப்பேனா, உடனே ஃபோன் அடிச்சிட்டேன். ஏங்க அங்கே பாருங்கள், அவர் மெயின் ரோட்டில் போட சொன்னால் ஏதோ ஒரு சந்துக்குள்ளே பூந்து போயிட்டுருக்காருங்க, என்னன்னு சொல்லுங்கள், என்ன நீங்களே பேசுங்க கேளுங்க அப்படின்றேன். அவன் ஒரு பதட்டமும் இல்லாமல், நான் அவ்வளோ பதட்டத்தோட இப்படி ஃபோன் அடித்து அப்படி ஒரு பயத்தோடு பேசுகிறேன், சொல்கிறேன். ஒரு பதட்டமும் இல்லாமல், சரி குறுக்கு வழில தானே போகிறாங்க, போயிடலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பயப்படாத அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான். எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அவர்கிட்ட பேசுங்க, என்னன்னு சொல்லுங்கள், மெயின் ரோட்டே அழைச்சிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னா அதுவும் பேச மாட்டேன்ட்டாரு. அடச்சே அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்பீக்கர்லேயே வச்சுருந்தேன் அவர் ஃபோனை. அதாவது என் வீட்டுக்காரர் ஃபோனை கட் பண்ணவே இல்லை. நான் வீடு வந்து இறங்குற வரைக்கும் அவர் லைன்லேயே தான் இருந்தார். அவர் லைன்லேயே இருந்தது எனக்கு ரொம்ப தைரியமாக இருந்துச்சு. ஏதோ என் கூடவே இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அவர் என்னென்ன தெரியுமா பேசினார், பயப்படாதீங்க மேடம், எனக்கும் ஃபேமிலி இருக்குது, ஏன் பயப்படுறீங்க, நான்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், டிராஃபிக்காக இருக்கும் மேடம், ஸ்லோவாக போகணும், நிறுத்தி போகணும், இப்படி போனால் போயிடலாம் மேடம், இப்படி தான் பேசினார். நான் இப்போ பேசுகிறேன்னா இதே மாதிரி தான் பேசினார். அதுக்கப்புறம் அந்த சந்துக்குள்ளே பூந்து அப்படி இப்படி போனதுக்கப்புறம் மெயின் ரோடு வந்துடும் இல்லையா, அந்த மெயின் ரோடு வந்ததுக்கப்புறம் வந்துடுச்சா மெயின் ரோடு, அம்மா அப்படி பயப்படுறீங்க, என்ன சொல்கிறேன் கேட்க மாட்டுறீங்க, உடனே வீட்டுக்காரருக்கு ஃபோன் அடிக்கிறீங்க, எனக்கும் குழந்தைங்க பொண்டாட்டியெல்லாம் இருக்குது மேடம், ஃபேமிலி மேன் தான் மேடம் நான் அப்படின்றான். சரி ஓகே அப்படின்னு வேறு எதுவும் சொல்லிக்கல நான். அதுக்கப்புறம் என்னென்னமோ ஏரியா பேர், அந்த அங்கே இருக்கிற ஏரியா பேர்லாம் சொல்லி, அந்த ரோடெலாம் உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அதனால தான் இப்படி போகிறேன் அப்படி இப்படின்றாரு. அப்புறம் இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட என்ன ஆயிடுச்சுன்னா, ரோடு போட்டுட்ருக்காங்க. அந்த ரோடு போடுறதுக்காக போட்டு தோண்டி வச்சுருப்பாங்கள்ல, அது பண்ணி ஃபுல்லாக கயிறு கட்டி அந்த எங்கள் வீட்டுக்கு போகிற ரோட்டை மட்டும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ சுற்றி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு சுற்றி போகிற வழி அவ்வளோவா தெரியாது. இந்த வழியில் தான் அடிக்கடி போயிட்டு வந்திருக்கேன். அந்த வழி அவ்வளோவா தெரியாது. அவர் வந்து என்ன தான் அந்த இது கேட்டார், இந்த ரைட்டு போகணுமா, இந்த லெஃப்ட்டா இந்த ரைட்டா எப்படின்னு என்ன தான் கேட்டார். எனக்குமே கொஞ்சம் டவுட்டாக, ஐயோ ரைட்டா லெஃப்டான்னு தெரியலையே, ரைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டவுட்லேயே சொல்லி அந்த சந்துக்குள்ளே இந்த சந்துக்குள்ளே எங்கன்னு பூந்து ஒரு வழியாக வீடு வந்து நிறுத்திட்டேன். ஜிபே பண்ணிட்டேன். கடகடன்னு திரும்பி கூட பார்க்கல, கேட்டை திறந்தேன், வீட்டை திறந்தேன், உள்ளே பூந்தேன், கதவை தாப்பா போட்டு உள்ளே வந்து வெயிலில் வந்தது. ஸோ ஏசியை போட்டு உட்காந்துட்டு என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் அடித்து, என் வீட்டுக்காரு கொஞ்சம் உள்ளே அங்கே வந்தப்பயே கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரே ஃபோன் அடித்து எனக்கு சொன்னார், நீ வந்து இந்த மாதிரிலாம் பயப்படலாம் அவசியமே இல்லை, நீ புக் பண்ணலை, அதுலேயே வந்து உனக்கு அந்த லைவ் லொக்கேஷன் நீ போயிட்டுருக்கிறது எல்லாமே உனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நீ வேறு ஏதாவது ரூட் இப்படி போகிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா அதை பார்த்தே நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னமோ சொன்னார். இல்லைடா, ஃபோன்லாம் பாப்பா வர கையில் வச்சுக்கிட்டு, ஒரு கையில் பர்ஸு பேகுன்னு வச்சுக்கிட்டு ஃபோனை வர என்னால் நோண்டிலாம் பார்த்துட்ருக்கோம்லடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி விடு, போயிட்டெல்லாம் பத்திரமா, ஓகே அப்படி இப்படின்னா. அப்புறம் வழக்கம் போல் அட்வைஸு, லேடி டிரைவராக புக் பண்ணு, இல்லைனா ஆட்டோ புக் பண்ணு, 10 ரூபா 20 ரூபாய்க்காகலாம் பார்க்காத, ஒன்று கணக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு ஒரே அட்வைஸ் மழை. ஏன்னா நான் இதுக்கு தான் என்னோட பயத்தை அவங்ககிட்டையும் நான் காட்டிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி ஏதாவது இது பண்ணுவான், நினச்சிப்பான், சொல்லுவான், ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லேடி டிரைவர் காட்ட மாட்றாங்கங்க. அந்த ஏரியாவிலலாம் அவ்வளோவாவே எப்படின்னா நாட் அவைலபிள், ப்ளீஸ் ட்ரை அகைன் இந்த மாதிரி தான் சொல்லுது. நம்ம எவ்வளோ நேரம் தான், கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரமும் அந்த புக் பண்ணிகிட்டே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு, என்னடா யாருமே வரலன்னு உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது குழந்தைய வச்சுட்டு.
அப்போ என்ன தோணும், சரி சரி யாராச்சும் ஒருத்தவங்க வந்தால் போதும், முதல்ல வீடு போய் சேர்ந்தா போதும் அப்படின்ற மனநிலைமை தானே வருதுங்க. இதில் எங்கேருந்து நான் லேடி டிரைவர் புக் பண்ணுறது? அந்த பிங்க்குன்னு காட்டுமா, என் ஹஸ்பண்ட் தான் சொன்னார், அது கொடுத்தனா லேடி டிரைவர் வருவாங்க. எனக்கு அந்த ஆப்ஷனே அதில் காட்டவே இல்லைங்க. என்ன தான் பண்ணுறது நான்? அதுவும் இல்லாமல் எனக்கு இது பைக்கு தான் 70 ருபீஸ், 66 சில டைமு, இல்லைனா 70 ருபீஸ் அந்த மாதிரி காட்டுது, கம்மியாக காட்டுது. அதுக்கப்புறம் உள்ளதுலாம் ஒரு 20 ருபீஸ், 30 ருபீஸ், 50 ருபீஸ்னு அதிகமாக தான் காட்டுது. நான் ஏற்கனவே கிளாஸ் போகிறதுக்கே என்னடா இவ்வளோ ஃபீஸா, சரி வேறு என்ன பண்ணுறது, கற்றுக்கணுன்னா இந்த வயசில் கற்றுக்கிட்டா தான் உண்டு, இதுக்கப்புறம்லாம் எந்த வயசில் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ நான் கற்றுக்கிறனோ இல்லையோ, நான் இந்த மாதிரி குழந்தைய கிளப்பி நானும் கிளப்பி ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு செஞ்சு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு, நாங்கள் 2 பேரும் குழந்தைய சாப்பாடு ஊட்டி விட்டு அவளை குளிப்பாட்டி அவளை ரெடி பண்ணி நானும் ரெடியாகி போயிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதே நான் ஒரு பெரிய சாதனையாக தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். ஸோ இன்றைக்கி ஒரு திகில் கதை தான், திகில் படம் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவர் அந்த சந்துக்குள்ளே பூந்ததும், வேண்டாத தெய்வம் இல்லை, என் எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டுட்டேன், ஐயோ என் வீடு போகிற வரைக்கும் எல்லாம் என் கூடயே இருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த நியூஸ்லாம் வர இந்த மாதிரிலாம் நாங்களே தைரியமாக தான் இருக்கோம். அந்த நியூஸ்லாம் அந்த மாதிரிலாம் நிறையா வருதுங்க. அதெல்லாம் பார்க்க தான் இன்னும் நம்மளுக்கு தைரியமாக இருக்கிற நம்மளுக்குமே அந்த நியூஸெல்லாம் பார்த்தா இன்னும் பயம் வந்துடுது இல்லையா? அவர்கிட்டையுமே அதான் அவர் சொன்னார்ல, எனக்கும் ஃபேமிலி இருக்குது மேடம், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னார்ல. அப்போ கூட நான் அதான் சொன்னேன், எங்கெங்க வர நியூஸ் எல்லாம் பார்த்தா பயப்படாமல் எங்கெங்க இருக்க முடியுது அப்படின்னு சொன்னேன். அதுவும் கரெக்டு தான் மேடம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். ஆமாம், போகிற வழியில் இந்த டாப்பிக்கு கொஞ்சம் 2 வார்த்தை பேசிடலான்னு பார்க்குறேன். அந்த கேஸ் கம்பெனியில் அங்கே ஒரே கூட்டம் அலை மோதுது. பெட்ரோல் அதை விட்டுட்டு இந்த பக்கம் பெட்ரோல் பங்கை பார்த்தா இது அவ்வளோ கூட்டம் அலை மோதுது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கேஸ் இல்லை, ஒரு பெட்ரோல் இல்லை அப்படின்னா உங்களால் உயிர் வாழவே முடியாதா? அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா? நான் கேட்குறேன், உண்மையாக சொல்கிறேன். இந்த நியூஸ்லாம் மீடியாவில் ஃபஸ்ட்டு கேஸ் இல்லை அப்படின்னு ஒரு நியூஸ் வந்ததும் எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் என்ன மனநிலைமை தெரியுமா இருந்துச்சுங்க? கேஸ் தானே இல்லை, கேஸ் இல்லைன்னா இப்போ என்ன ஹோட்டல்லாம் மூடிடுவாங்க, கேஸ் இல்லை என்ன இப்போ சாப்பிட முடியாதா? 2 கல்லை வச்சு இந்த கிடக்கிற குச்செல்லாம் ஒடிச்சு எரிச்சு வச்சு சோத்தை பொங்கி தின்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்னமோ எல்லாரும் போயிட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு கேஸ் புக் பண்ணுறது என்ன, பிரச்சனை பண்ணுறது என்ன. என் வீட்டுக்காரோட ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஸ்டோரில் ஒரு 4-5 நாளாக அந்த இண்டக்ஷன் கரண்ட் அடுப்பு இருக்குல்ல, ஃபுல்லாக அதை தான் வந்து எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்களாம். ஸ்டாக்கே முடிஞ்சிருச்சான். ஃபோன் அடித்து சொன்னார், ஃபுல்லாக எல்லாம் இந்த கரண்ட் அடுப்பை வந்து வாங்கிட்டு போகிறாங்க, எல்லாம் தீர்ந்தே போயிடுச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காசு சேர்த்து வைக்கிறதுலாம் மேட்ரு இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃப்ளட்டு வந்தாலோ, ஒரு இஷ்யூ, இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் மூட போகிறாங்க, கேஸ் இல்லை, ஸ்டாப் ஆகிடுச்சி, பெட்ரோல் கிடையாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் உலகத்தில் வந்தால் அப்பயும் என்னால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு மனநிலைமை, அந்த ஒரு மனசு, அந்த ஒரு தைரியம் சேர்த்து வைக்கிறது தான் பெரிய ஒரு இது இல்லையா? ஆமாம், உண்மையாக அதுதான். கேஸ் இல்லைன்னதும் எனக்கெலாம் அப்படியே பயமாக அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் தோணலை. ஒரு கேஸ் ஓடிட்டுருக்கு, அது ஒரு 3 மாதம் வரும். இன்னொரு கேஸ் ஃபுல்லாக தான் இருக்குது, அது ஒரு 3 மாதம் வரும். 6 மந்த்ஸ் ஓட்டிடலாம். 6 மந்த்துக்கு அப்புறமும் இந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆச்சு, கேஸ் கிடைக்கல, வரல அப்படின்னா, பக்கத்தில் சொந்த இடம் கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருக்கேன். ஹவுஸ் ஓனரோட இடம்தான். அவங்களும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல இல்லையா? அவங்களும் அதே மாதிரி வந்து கீழே வந்து கல் வச்சு அடுப்பு எரித்து விறகு வச்சு எரித்து ஆக்கி சாப்பிட்டு தான் ஆகணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலைமை தான். ஸோ நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நான்லாம் சின்ன பிள்ளைலேருந்தே விறகு அடுப்பு தான் எங்கள் வீட்டிலலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 10
12th அந்த மாதிரி படிக்கிறப்ப தான் எங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பே வாங்கினாங்க. அது வரைக்கும் விறகு அடுப்பு தான். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் பேனிக்காலாம் ஆகலை, பயமாலாம் ஆகலை. அப்புறம் பெட்ரோலுக்கும் என் ஹஸ்பண்டோட மனநிலைமை என்னென்னா, நான்லாம் 150 ரூபாய்க்கு தாண்டி போட்டேன், என்னமோ எல்லாம் லிட்டர் லிட்டராக பிடிச்சிட்டு போகிறானுங்க, கேனாக பிடிச்சிட்டு போகிறானுங்க, என்னமோ பெட்ரோல் இல்லைன்னா உயிரே வாழ முடியாதுன்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. என்னதான் பண்ண போகிறாங்க என்னன்னே தெரில. எல்லாத்தையும் வாங்கி வச்சு இப்போ என்ன, பெட்ரோல் இல்லைன்னா போய் சைக்கிளை வாங்குங்க, சைக்கிளில் போக வேண்டியதான், நடந்து போக வேண்டியதான், இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அவரும் அசால்ட்டாக தான் சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் 2 பேரும் இந்த நியூஸை வச்சே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினோம். என் பாயிண்ட்டை நான் சொல்லிக்கிட்டு, அவர் பாயிண்ட்டை அவர் சொல்லிக்கிட்டு, நாங்களே எங்களே வர பெருமையாக பேசிக்குவோம். நம்மளாம் வேறு மாதிரி இல்லைங்க, நம்மளை மாதிரிலாம் யாராலும் இருக்க முடியாது இல்லைங்க, நம்மளாம் எவ்வளோ தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக இருக்கோம், இவங்கெல்லாம் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இந்த மாதிரி போணுச்சு. அப்புறம் இந்த ரேப்பிடோ ஸ்டோரி போயிட்டு வந்த கதையும் சொல்லிட்டேன். அப்புறம் அது என்ன கிளாஸ்ன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். வேறு ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணிட்டேன்னா? அவ்வளோதான். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா, பை பாய்.